ஈசாக் பற்றிய விரிவான வேதாகமக் கதை. அபிரகாம் மற்றும் அவரது மனைவி சாரா கடவுளை மிகவும் நம்பியவர்கள். ஆனால் அவர்கள் மிகவும் வயதானவர்களாக இருந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒருநாள் கடவுள் அபிரகாமிடம், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியின் தந்தையாக ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அபிரகாம் வயதில் முதிர்ந்திருந்ததால் இது எப்படி சாத்தியம் என்று எண்ணினார். ஆனால் அவர் கடவுளை நம்பினார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு கடவுள் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். சாராவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு ஈசாக் என்று பெயர் வைத்தார்கள். ஈசாக் என்பதன் அர்த்தம் சிரிப்பு. ஏனெனில் அந்த குழந்தை பிறந்தபோது அவர்கள் மகிழ்ச்சியில் சிரித்தார்கள். ஈசாக் வளர வளர அபிரகாமும் சாராவும் அவரை மிகவும் நேசித்தார்கள். அவர் கடவுளின் வாக்குத்தத்தத்தின் மகன் என்பதால் அவருக்கு மிகவும் முக்கியமான இடம் இருந்தது. ஒருநாள் கடவுள் அபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார். அவர் அபிரகாமிடம், அபிரகாமே, நீ மிகவும் நேசிக்கும் உன் மகன் ஈசாக்கை எடுத்து நான் காட்டும் மலைக்கு சென்று பலியாகக் கொடு என்று சொன்னார். இது அபிரகாமுக்கு மிகவும் கடினமான கட்டளை. ஏனெனில் ஈசாக்தான் அவருடைய ஒரே மகன். இருந்தாலும் அபிரகாம் கடவுளை முழுமையாக நம்பினார். அடுத்த நாள் காலையில் அபிரகாம் எழுந்து மரங்களை வெட்டி பலிக்குத் தயாரானார். அவர் 2 வேலைக்காரர்களையும் தனது மகன் ஈசாக்கையும் அழைத்து பயணம் தொடங்கினார். பல நாட்கள் நடந்த பிறகு அவர்கள் கடவுள் சொன்ன மலையை அடைந்தார்கள். அபிரகாம் வேலைக்காரர்களிடம், நாங்கள் மேலே சென்று வழிபாடு செய்து திரும்பி வருவோம் என்று கூறினார். அபிரகாம் மரங்களை ஈசாக்கின் தோளில் வைத்தார். தானோ தீப்பொறியும் கத்தியும் எடுத்துக் கொண்டார். அப்போது ஈசாக் தனது தந்தையிடம் கேட்டான், அப்பா, தீயும் மரமும் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆடு எங்கே? அபிரகாம் அமைதியாக பதிலளித்தார், மகனே, கடவுள் தாமே பலிக்கான ஆட்டை ஏற்பாடு செய்வார். அவர்கள் மலையின் உச்சிக்கு சென்றபோது அபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டினார். அதன் மேல் மரங்களை வைத்தார். பின்னர் ஈசாக்கை கட்டி அந்த மரத்தின் மேல் வைத்தார். அபிரகாம் தனது கையை உயர்த்தி ஈசாக்கை பலியாக கொடுக்கத் தயாரானார். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து தேவதூதன் கூப்பிட்டான், அபிரகாமே, அபிரகாமே, அந்த பையனை துன்பப்படுத்தாதே. இப்போது நீ கடவுளை உண்மையாக நேசிக்கிறாய் என்று எனக்குத் தெரிகிறது. அப்போது அபிரகாம் சுற்றி பார்த்தபோது அருகிலுள்ள புதரில் ஒரு ஆடு, ராம், கொம்புகள் சிக்கியிருந்தது. அபிரகாம் அந்த ஆட்டை எடுத்து பலியாக கொடுத்தார். அந்த இடத்துக்கு அவர் யெகோவா இரே, அதாவது கடவுள் ஏற்பாடு செய்கிறார் என்று பெயர் வைத்தார். பின்னர் தேவதூதன் மீண்டும் அபிரகாமிடம் சொன்னான், நீ உன் மகனை கூட எனக்காக கொடுக்கத் தயார் ஆனதால் நான் உன்னை மிகவும் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணலைப் போலவும் அதிகமாகும். கதையின் போதனை: கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும். கடவுள் நம்முடைய விசுவாசத்தை மதிக்கிறார். கடவுள் எப்போதும் நமக்குத் தேவையானதை ஏற்பாடு செய்கிறார்.